செங்கோட்டையனை நீக்க எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை என்று டிடிவி தினகரன் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் செய்தியாளர்களை சந்தித்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், செங்கோட்டையன் பசும்பொன்னுக்கு வந்தது அரசியல் நிகழ்ச்சி அல்ல, அதிமுகவிற்கு எதிரான எந்த நடவடிக்கையிலும் செங்கோட்டையன் ஈடுபடவில்லை என்று விளக்கமளித்தார். மேலும் முதலமைச்சராக்கிய சசிகலாவை அதிமுகவிலிருந்து நீக்கிய துரோகி எடப்பாடி பழனிசாமி என்று காட்டமாக தெரிவித்த அவர், அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை நீக்கும் அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை என்றும் இதன் மூலம் அவர் அழிவை தேடிக் கொள்கிறார் என தெரிவித்தார். செங்கோட்டையன் சொன்னது போன்று துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறும் தகுதி இபிஎஸ்க்கு தான் உள்ளது என சுட்டிக்காட்டி பேசிய அவர், நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செங்கோட்டையன் பார்வையிட்ட பின்னரே ஜெயலலிதா ஒப்புதல் அளிப்பார் என்றும் கூறினார். அம்மா அவர்கள் காலத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்த போது சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்த போது சரி, ஆண்டுக்கு ஒரு முறை அம்மா எப்பெல்லாம் பசுமன் வர்றாங்களோ அப்போ அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருக்கின்ற பாதுகாப்பை எல்லாம் பார்வையிட எஸ்எஸ்சி எல்லாம் தாண்டி கட்சி சார்பாக அவர் சீஃபாக வருவார். அதுபோல் உங்களுக்கு தெரியும், அம்மாவுடைய தேர்தல் சுற்றுப்பயணமாக இருக்கிறது எந்த மாவட்டத்தில் மீட்டிங் இருந்தாலும் அந்த பம்பரம் போல் முன்னாடி போய் அந்த நிகழ்ச்சிகளை பார்வையிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச வரை நாங்கள் ஆண்டிப்பட்டி பை எலெக்ஷன் அப்பெல்லாம் அம்மாவுடைய டூர் ப்ரோக்ராம்லாம் என்னதான் அங்கே மூத்த நிர்வாகிகள் திறம்பட செய்திருந்தாலும் அவர் பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே பண்ண பிறகு தான் அம்மா அவர்கள் அந்த நிகழ்ச்சிகள் ஜெயலலிதாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட துரோகிதான் டிடிவி தினகரன் என திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கூறிய அவர், செங்கோட்டையனை விட வயதில் சிறியவரானாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு அனைத்து தகுதியும் உள்ளது என தெரிவித்தார். கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி ஏவும் குற்றவாளி என்றால் சிறையில் தள்ளி விடலாமே என்று கேள்வி எழுப்பிய அவர், ஜெயலலிதாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட துரோகிதான் டிடிவி தினகரன் என்று காட்டமாக தெரிவித்தார். டிடிவி தினகரன் பன்னீர்செல்வத்திற்கு நடுவில் செங்கோட்டையன் மாட்டிக்கொண்டார் என்றும் விமர்சித்தார். அதாங்க அவர் டெய்லி 4 தடவை கொடுக்குறாருங்க. அவர் புரட்சி தலைவி அம்மாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட். அதனால் அவர் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி நாங்களாம் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. அவருக்கு வேலை இல்லை, அவர் ஏதாவது கேட்குறாரு, அவருக்கு ஆள் இல்லை, புகைப்படத்தை அங்கங்கே உங்களை மாதிரி ஆளுகளை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிவி தினகரன் அவர்கள், அவர் சொல்லுவதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன நல்ல கருத்துள்ள கேள்வியாக கேளுங்க சொல்றோம். செங்கோட்டையனும் தானும் மீண்டும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இல்லத்தில் அவரது ஆதரவாளர்கள் சந்தித்தனர். சந்திப்புக்கு பின்பு அவரது தொகுதியான போடிநாயக்கனூர் புறப்படுவதற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் தானும் மீண்டும் சந்திப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். மேலும் பசும்பொன்னில் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் சந்திக்காதது குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகின்ற ஒரே பீகாரி ஆளுநர் RN ரவிதான் என்று MP துரை வைகோ தெரிவித்தார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படும் பீகாரியான ஆளுநர் RN ரவியைதான் தமிழ்நாட்டு மக்களின் தாக்குதலுக்கு உள்ளாகிறாரை தவிர வேறு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என கூறினார். தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் மண். தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. யாரும் அவர்களை தாக்கவில்லை என்று கூறினார். மேலும் பிரதமர் ஜாதி மத அரசியல் எல்லைகளை கடந்து பிரதமராக செயல்படவும் பேசவும் வேண்டும் என்று கூறிய MP துரை வைகோ, சீமான் வைகோ சந்தித்தது மரியாதை நிமித்தமான சந்திப்பு எனவும், சீமான் பெரியாரையும் அண்ணாவையும் திராவிட இயக்கத்தையும் கொச்சைப்படுத்தி பேசி வருவதில் தங்களுக்கு எந்தவித உடன்பாடும் கிடையாது என்றார். தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகின்ற ஒரே ஒரு பீகார்னா, நீங்க தமிழர்களுக்கு தமிழ் மண்ணுக்கு எதிராக செயல்படும் ஒரு பீகாரி யாருன்னா அது நம்முடைய ஆளுநர் RN ரவி. அந்த ஒரு பீகாரியை தான் துன்புறுத்தப்படுறாரு நான் சொல்லுவேன். வேற எந்த பீகாரியும் யாரும் துன்புறுத்தப்படுறாங்க. சுற்றுச்சாலை பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்தால் காட்பாடி பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாது என்று வேலூர் MP கதிர் ஆனந்த் தெரிவித்தார். வேலூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து குடியாத்தம், பொன்னை, பாக்காயம் ஆகிய 3 பகுதிகளுக்கு சாய்தள சொகுசு பேருந்துகளை வேலூர் MP கதிர் ஆனந்த் துவக்கி வைத்து பேருந்தில் சிறிது தூரம் பயணித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த MP கதிர் ஆனந்த்,
காட்பாடி ரயில்வே மேம்பாலத்திற்கு மேலும் கூடுதலான ஒரு மேம்பாலம் அமைப்பதற்கு பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதாகவும் அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பூட்டுத்தாக்கு என்ற பகுதியிலிருந்து காரணாம்பட்டு பகுதி வரை ரூபாய் 700 கோடி மதிப்பீட்டில் புறவழிச்சாலை பணிகள் மற்றும் வேலூர் புறவழிச்சாலையில் ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த பணிகள் நிறைவடைந்த பிறகு காட்பாடி மேம்பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாது என்று கூறினார். காட்பாடி ரயில்வே மேம்பாலத்திற்கு கூடுதலாக இணையாக இன்னொரு ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்கான அழுத்தம் பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டு அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு ஒப்பந்த புள்ளிகளும் அதே மாதிரி தனியார் நிறுவனத்துக்கு மத்திய சர்க்கார் வழங்கியிருக்காங்க. ஆனா வேலைகள் ஆரம்பிக்கலாம், எப்ப ஆரம்பிக்க போறீங்கன்னு கேட்கும்பொழுது அதுல சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அதற்கான காலதாமதம் நடந்தது. மீண்டும் அதுக்கான முயற்சிகள் அழுத்தங்கள் மத்திய சர்க்காருக்கு கொடுக்கப்பட்ட உடனே அந்த கான்ட்ராக்டர் அழைத்து பேசி உடனடியாக வேலைகளை துவக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த காட்பாடி ரயில்வே மேம்பாலத்தில் நம்ம புதிய பாலம் கட்டும் பொழுது அதுல ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட் 3 துறைகளும் இணைந்துதான் அதை செய்ய முடியும். ஏன்னா கீழே லைவ் ட்ரெயின் லைன் போயிட்டு இருக்கு. விருதுநகர் அருகே தோட்டத்தில் வைத்திருந்த மின்வேலியில் சிக்கி தொழிலாளி உயிரிழந்த நிலையில் காவல்துறைக்கு பயந்து தோட்ட உரிமையாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் 7000 பண்ணை அருகே வெள்ளம்பட்டி பகுதியைச் சேர்ந்த நரசிம்மராஜ் என்பவருக்கு சொந்தமான தோட்ட கிணற்றில் ஆண் சடலம் கிடப்பதாக கிடைத்த தகவலின்படி சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் குள்ளூர் சந்தை பகுதியைச் சேர்ந்த 42 வயதான சுரேஷ் என்பது தெரியவந்தது. இதையடுத்து தோட்ட உரிமையாளரிடம் போலீசார் விசாரணை மேற்கொள்ள நேரில் சென்றபோது அங்கு நரசிம்மராஜ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் முயல் வேட்டையில் ஈடுபட்ட போது மின்வெளியில் சுரேஷ் சிக்கி உயிரிழந்ததாகவும் யாருக்கும் இது தெரிந்துவிடக்கூடாது என்பதால் சுரேஷின் உடலை கிணற்றில் நரசிம்மராஜ் வீசியதும் தெரியவந்தது. மேலும் வனவிலங்குக்காக வைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி மனிதர் உயிரிழந்தால் போலீஸ் நடவடிக்கைக்கு பயந்து தோட்ட உரிமையாளர் நரசிம்மராஜ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் விசாரணையில் தெரியவந்தது. எனினும் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் சாலையில் திரிந்த கால்நடையை ஓரமாக கட்டச் சொல்லிய நபரின் குடும்பத்தினரை தாக்கியதோடு அவரது வீட்டிலிருந்து நகைகளை திருடிச் சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பருப்பூர் அடுத்த ஏரப்பநாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் தேவராஜ் இந்திரா சம்பவத்தன்று இரவு இருசக்கர வாகனத்தில் தேவராஜ் சென்றபோது போக்குவரத்துக்கு இடையூறாக நடு சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகளை குறிப்பிட்டு கால்நடைகளை ஓரமாக கட்டி வைக்குமாறு மாட்டின் உரிமையாளரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாட்டின் உரிமையாளர்கள் தேவராஜ் மற்றும் அவரது மனைவியை சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் தங்களது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து நேரில் வரவழைத்ததோடு தேவராஜ் இந்திராவை அவர்களின் வீட்டிற்கே சென்று தாக்குதல் நடத்தி வீட்டிலிருந்த நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த தேவராஜ் மற்றும் இந்திரா ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டு தப்பியோடியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தனக்கு 2 முறை முதலமைச்சராகும் வாய்ப்பு கிடைத்தும் இயக்க ஒற்றுமைக்காக அதனை விட்டுக் கொடுத்ததாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கருத்து தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் 2019, 2021 மற்றும் 2024 என பல்வேறு தோல்விகளை அதிமுக சந்தித்து வருவதாகவும், எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்று எடப்பாடி பழனிசாமியால் செயலாற்ற முடியவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் எடப்பாடி பழனிசாமியிடம் தான் கருத்து தெரிவித்ததாகவும், ஆனால் அந்த கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறுத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தேவர் ஜெயந்திக்கு சென்றதாகவும், ஆனால் அதற்கு பரிசாக தான் தன்னை இயக்கத்திலிருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள் எனவும் தெரிவித்தார். அம்மாவுடைய புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, இந்த இயக்கம் வலிமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லோருடன் சேர்ந்து என்னுடைய பணிகளை அயராமல் நான் ஆற்றியிருக்கிறேன். அப்படி பணியாற்றிய பிறகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இயக்கம் உடைந்து விடாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் 2 முறை எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது கூட அந்த வாய்ப்பை நான் இந்த இயக்கம் ஒரு சிறிதளவு கூட ஏதாவது தடைகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை விட்டுக் கொடுத்திருக்கிறேன் என்பதும் நாடறியும். தொடர்ந்து
கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் காரணமாகவே செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு இருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து விளக்கம் அளித்தார். அப்போது கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் கூறுவது சரியான கருத்தல்ல எனவும், அவர்கள் அனைவரும் பிரிந்து சென்றவர்கள் அல்ல, நீக்கப்பட்டவர்கள் எனவும் தெரிவித்தார். அவ்வாறு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களிடம் அதிமுகவினர் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும், அதையும் மீறி செங்கோட்டையன் நடந்து கொண்டதால் கட்சியின் சட்ட விதிகளின்படி அவர் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் ஜெயலலிதாவின் விசுவாசி என கூறிக்கொள்ளும் செங்கோட்டையனை ஏன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அமைச்சரவையிலிருந்து நீக்கினார்கள் என கேள்வி எழுப்பிய அவர், தான் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகே செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி அளித்ததாகவும் கூறினார். பிறகு இணைப்பு பற்றி பேசும் சொன்னார். இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், பிரிந்து சென்றவர்கள் அல்ல. இதை நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரிந்து சென்றவர்கள் அல்ல, இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாமன்னன் ராஜராஜ சோழனின் மறு வடிவமாக பிரதமர் மோடி சிறப்பான ஆட்சி செய்து வருவதாக இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். மாமன்னன் ராஜராஜ சோழன் 1040வது சதய விழாவை முன்னிட்டு இந்து மக்கள் கட்சி சார்பில் அர்ஜுன் சம்பத் ராஜராஜ சோழன் சிலைக்கு நெல் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல் கொள்முதல் செய்வதில் பல்வேறு முறைகேடுகள் நிகழ்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுவதாகவும், விவசாயத்தை பொறுத்தவரையில் ராஜராஜ சோழன் நிர்வாகத்தை பின்பற்றி தமிழக அரசு விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் மாமன்னன் ராஜராஜ சோழனின் மறு வடிவமாக மத்தியில் பிரதமர் மோடி சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருப்பதாகவும், ராஜராஜன் சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே செங்கோல் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய மறு வடிவமாக மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே நம்முடைய சிவ செங்கோலை கொண்டு போய் நாடாளுமன்றத்திலே வைத்து விழுப்புரம் அருகே கிராம சபை கூட்டத்தில் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்காமல் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கலைந்து சென்றதால் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நரசிங்கராயன்பேட்டை ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பிலால் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அப்போது குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்பதாகவும், 100 நாள் வேலை திட்டத்தில் முறையாக பணி வழங்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை எழுப்பினர். இதற்கு பதிலளிக்காமல் சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து கிளம்பி சென்ற நிலையில் அங்கிருந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. தேர்தல் நேரத்தில் அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் எனும் நோக்கத்தில் அமலாக்கத்துறை மூலம் பொய்யான குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வருவதாக சபாநாயகர் அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட புறவழிச்சாலையை சபாநாயகர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டை நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக தன்னிடம் எந்த கடிதமும் வழங்கப்படவில்லை எனவும், அவ்வாறு கடிதம் அளிக்கும் பட்சத்தில் மனு மீது பரிசீலனை செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் தேர்தலுக்காக பிரதமர் மோடி தமிழகம் குறித்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கக்கூடாது எனவும், தமிழகத்தில் வடமாநிலத்தவர்கள் துன்பமாக இல்லை இன்பமாக இருக்கின்றனர் எனவும் தெரிவித்தார். அதோடு தேர்தல் நேரத்தில் அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக அமலாக்கத்துறை மூலம் பொய்யான குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தேர்தலுக்காக பாரத பிரதமர் அப்படிதான் ஒடிசாவில் போய் அங்குள்ள ஆலயத்தினுடைய பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய திறவுகோல் ஒரு IAS அதிகாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பாண்டியன் என்பவர் அங்குள்ள முதல்வருக்கு நெருக்கமாக இருந்தார். அவர் சாவியை பூட்டி தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஓட்டுக்காக அந்த வார்த்தைகளை பேசுவாங்க. அவங்க பாரத பிரதமர் நிலையில இருந்துக்கிட்டு அந்த வார்த்தைகளை பயன்படுத்திருக்காண்டான்னு நான் நினைக்கிறேன். இங்க பீகார்ல மற்ற மாநிலங்களிலிருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் துன்பம் இல்லை, இன்பமா இருக்காங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தத்தை மேற்கொள்வதில் எவ்வித தவறும் இல்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் பெரிய நாகலூரில் அமைந்துள்ள தனியார் சிமெண்ட் ஆலைக்கு சொந்தமான சுண்ணாம்புக்கல் சுரங்கத்தினை தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் கீழ்
பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது நீர், நிலம், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தும் தனியார் சிமெண்ட் ஆலையை கண்டித்தும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத சுற்றுச்சூழல் துறையை கண்டித்தும் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அரியலூர் மாவட்டத்தில் ஏறக்குறைய 50,000 ஏக்கர் நிலங்களில் சுண்ணாம்புக்கல் சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்படைவதாகவும் மண்ணையும் மக்களையும் அழித்து வரும் எந்த தொழிற்சாலைகளும் மூடவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தம் குறித்து நடத்தப்பட்ட ஆலோசனைக் கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் அல்ல, திமுக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் என விமர்சித்த அவர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தத்தை மேற்கொள்வதில் எந்தவித தவறும் இல்லை எனவும் தெரிவித்தார். இது அனைத்து கட்சி இல்லைங்க, இது வந்து திமுக கூட்டணி கட்சி. அனைத்து கட்சியெல்லாம் பேர் வச்சுக்காதீங்க. அதுல என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து திமுக கூட்டணி கட்சி ஆலோசனை கூட்டம் தான் நான் பாக்குறேன். நான் இது வந்து அவசியம் இல்லாத ஒன்று. நம்ம வாக்காளர் பட்டியலை திருத்துவது வந்து அப்பப்போ அவ்வப்போ நடக்கிறது தான். புதுசா ஒன்றும் இவங்க பண்ணல. போலி வாக்காளர் எடுக்கணுமா வேண்டாமா, இறந்தவங்க பேர் பட்டியலிருந்து எடுக்கணுமா வேண்டாமா, 2 ஓட்டு வச்சவங்க பேர் எடுத்துடணுமா வேண்டாமா, அதுதான் செய்யறாங்க. அது ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.